Good morning students. Operating costல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது புது மெத்தட் comprehensive costing method பார்க்க போறோம். Question number 27 from the following data relating to a truck for the month of June 2010. Truck related information நம்ம தெரிஞ்சுக்க போறோம். June 2010ல நடந்தது. Compute comprehensive cost for each category of cost. Comprehensive cost means cost expressed for all possible units like days, hours, trip, kilometers, ton kilometers, etc. So comprehensive cost method na என்னன்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா expressed for all possible ways. என்னென்ன யூனிட்ஸ்ல இருக்கோ எல்லாமே டேஸ்ல கொடுக்கணும், ஹார் ட்ரிப்ல கொடுக்கணும், கிலோமீட்டர்ஸ்ல கொடுக்கணும், டன் கிலோமீட்டர்ஸ்ல தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கீழே கொடுத்துருக்க டேட்டாவை பார்ப்போம். டேஸ் ஆஃப் ஆனுவல் ரன்னிங் இன் எ மந்த், ஒரு மாசத்துக்கு ஜென்ரலா 25 நாள் ஓடுது. ஓகேங்களா? ஆனுவல்ல கால்குலேட் பண்ணும்போது actual distance covered 4000 kilometers. Okay, distance traveled with load, லோடோடு எவ்வளவு travel பண்ணுதுன்னா 3000 kilometer travel பண்ணுதுன்றாங்க. number of trips made 2 trips per day. இப்போ number of tripsனா ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப் போகுது? 2 ட்ரிப் போகுது. அப்போ 25 நாளைக்கு என்ன அப்படின்றது ஒரு மாசத்துக்கு கனெக்ட் பண்ணிப்போம். வெயிட் டோட்டலி கேரிடு 5 tons per trip. ஒரு ட்ரிப்புக்கு 5 டன் லோட கேரி பண்ணிட்டு போகுது. ஓகேங்களா? டோட்டல் ஸ்ட்ரென்த் சார்ஜஸ் எவ்வளவு? டோட்டல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் 7500, டோட்டல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் 2500 ரூபா, டோட்டல் ரன்னிங் சார்ஜஸ் 5000 ரூபான்னு அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? 3 சார்ஜஸ் காஸ்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் ஆப்ரேட்டிங் காஸ்ட் எவ்வளோ வருது? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 15000ன்ற டீட்டெயிலாக அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் மெத்தட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஹெட்டிங் போட்டுக்கிறோம் காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட்னு. ஹெட்டிங் என்ன வரும் உங்களுக்கு? ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூன் 2010. கொஸ்டின்ல இருக்கிறத ஹெட்டிங்காக நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறோம். பர்டிகுலர்ஸ் ருபீஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களே ஸ்டாண்டிங் சார்ஜஸ் கொடுத்துருவாங்க 7500 ரூபா, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எவ்வளவு? 2500, ரன்னிங் சார்ஜஸ் 5000 கொடுத்துருவாங்க. டோட்டல் ஆப்ரேட்டிங் காஸ்ட் என்னவோ 15000 ரூபான்னு அவங்க அங்கே கொடுத்ததை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம காஸ்ட் ஷீட்ல 2010 ஜூன் 2010 நடந்ததை இது அப்படியே நம்ம காஸ்ட் ஷீட்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாச்சு. கொஸ்டின்ல கொடுத்ததே நம்ம காஸ்ட் ஷீட்டா கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுல என்னென்ன வரும் உங்களுக்கு? 3 காலம் பர்டிகுலர்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றது, கால்குலேஷன் இங்க போட்டுக்கோங்க. அடுத்தது அமௌண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம காஸ்ட் பர் டே. இப்போ ஒரு மந்த்துக்கு, இப்போ ஜூன் மந்த்னு கொடுத்துருக்காங்க, 2010 ஜூன் மந்த்னு கொடுத்துருக்காங்கன்னா காஸ்ட் பர் டே எல்லாமே இங்க பாருங்க 15000ன்றது இந்த நமக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஷீட்ல நமக்கு கிடைச்சது இல்லையா? இந்த வேல்யூ 15000ன்றது என்னது உங்களுக்கு? ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஷீட்ல நமக்கு ஸ்டாண்டிங் சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ரன்னிங் சார்ஜஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தோட டோட்டல் ஆப்ரேட்டிங் காஸ்ட்ங்கிறது அந்த 15000 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ அந்த 15000 ருபீஸ் உங்களுக்கு கான்ஸ்டன்டா இங்கே வரும், எந்த சேஞ்சஸுமே வராது. இது எல்லாத்தோடையும் கால்குலேட் பண்ணும்போது இந்த 15000 நியூமரேட்டர்ல போட்டு டிவைட் பண்ணி கொடுக்குறோம். எது கூட டிவைட் பண்றோன்றது மட்டும்தான் நமக்கு இப்போ தேவை. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே காஸ்ட் பர் டே. காஸ்ட் பர் டேனா என்னது? ஒரு ஜூன் மந்த்னா எத்தனை டேஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் டேஸ் 30 டோட்டலாவே. ஓகேங்களா? ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கு? 15000 ருபீஸ் ஆயிருக்கா? ருபீஸ் டிவைடட் பை டேஸ். அப்போ 15000 ருபீஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை 30 டேஸ் ஜூன் மந்த்ல டிவைட் பண்ணா ஒரு மாசத்துக்கு 500 ரூபா உங்களுக்கு காஸ்ட் பர் டே கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்தது காஸ்ட் பர் டே ரன்னிங். எத்தனை டேஸ் ஓடி இருக்கு நல்லா கவனிக்கணும். 2 டிஃபரன்ஸ். இப்போ ஜூன் மாசம் ஃபுல்லா கொடுத்ததுக்கு 30 நாளும் கால்குலேட் பண்ணிட்டோம். எத்தனை நாள் ஓடி இருக்கு ஜூன் மந்த்லனா 25 டேஸ் தான் ஓடி இருக்கு. அப்போ 15000 ருபீஸ்ல 25 டேஸ்க்கு எவ்வளோனா 15000 டிவைட் பை 20 டேஸ் 25 எவ்வளோ வருது? 600 ருபீஸ் வருது. தேர்ட் ஒன்னு காஸ்ட் பர் ட்ரிப். ஒரு ட்ரிப் எத்தனை ட்ரிப் போயிட்டு வருது? ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 25 நாள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 25 நாள்னா ஒரு ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு 2 தடவை போயிட்டு வருதுன்னு இங்க கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல பாருங்க. 1 மந்த்துக்கு 25 டேஸ் போதுங்களா? அப்போ நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் மேட் வந்து 2 ட்ரிப்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு 2 ட்ரிப் போதுனாக்க இன்ட்டு 25னா உங்களுக்கு 50 ட்ரிப்ஸ் போயிட்டு வருது ஒரு மாசத்துக்கு. புரிஞ்சுச்சுங்களா? அப்போ 50000 ருபீஸ் டிவைடட் பை ட்ரிப் 50 ட்ரிப் பண்ணாக்க 300 ரூபா ஆகுது. ஓகேங்களா? காஸ்ட்
அடுத்தது காஸ்ட் பர் ரன்னிங் கிலோமீட்டர். ரன்னிங் கிலோமீட்டர் ஜென்ரலா எத்தனை கிலோமீட்டர் ரன் ஆகுது இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் கவர் வந்து 4000 கிலோமீட்டர்ஸ். ஓகே, அப்போ 4000 கிலோமீட்டர்ஸ்னா 15,000 rupees-ஐயும் 4000 கிலோமீட்டர்ஸையும் இங்க என்ன பண்றோம், டிவைட் பண்ணோம்னா ₹3.75 உங்களுக்கு கிடைக்குது. காஸ்ட் பர் எஃபெக்டிவ் கிலோமீட்டர், இந்த 4000 கிலோமீட்டர்ன்றது உங்களுக்கு ஜென்ரலா போயிட்டு வர்றது. ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் கவர்டு லோடோட போறதா எஃபெக்டிவ் கிலோமீட்டர்னா என்னது, வித்து லோடோட போறது. அப்போ வித்து லோடோட போறது எவ்வளவு, 3000 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வருது. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும், வித் லோடோட எஃபெக்டிவ் கிலோமீட்டர்னா அதான் அர்த்தம். அப்போ 15,000 rupees ஆப்ரேட்டிங் காஸ்ட், 15,000 rupees டிவைடட் பை 3000 கிலோமீட்டர்ஸ் பண்ணோம்னா ₹5 ஆகுது. ஓகேங்களா, காஸ்ட் பர் கிலோமீட்டர். அடுத்தது காஸ்ட் பர் 10 கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க. காஸ்ட் பர் 10 கிலோமீட்டர்னா நல்லா கவனிங்க. இங்க 3000 டன்ஸ் கேரி பண்ணிட்டு 3000 கிலோமீட்டர் போகுதுங்களா, எத்தனை டன் இருக்கு மொத்தம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 5 tons ஒரு ட்ரிப்புக்கு 5 டன் போகுது. அப்போ டன்னும் போது எத்தனை கிலோமீட்டர் லோடோட கேரி பண்ணிட்டு போறது, 3000 கிலோமீட்டர். அப்போ 3000 கிலோமீட்டர் இன்ட்டு டன்னா எவ்வளவு வருது உங்களுக்கு, 15,000 10 கிலோமீட்டர் வருது. எவ்வளவு இங்க கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க. 15,000 டன், 3000 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு எஃபெக்டிவா லோடோட போறது. அப்போ எத்தனை லோடு இருக்கு, 5 டன் லோடு இருக்கு. ஓகேங்களா, அப்போ 3000 கிலோமீட்டர் இன்ட்டு 5 டன்னுனா 15,000 டன்னு கிலோமீட்டர்ஸ் வருது. அப்போ உங்களுக்கு காஸ்ட் பர் 10 கிலோமீட்டர்னு கேட்டாங்க. நம்ம போட்டுட்டு 15,000 rupees டிவைடட் பை எத்தனை 10 கிலோமீட்டர், 15,000 10 கிலோமீட்டர் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா ₹1 வருது. ஓகேங்களா.